சார் எப்பொழுதுமே ஒரு வீட்ல இப்படி இருந்தா தான் நம்ம நல்லாருப்போம். வாஸ்து இப்படி மாத்திக்கோங்க, அப்படி மாத்திக்கோங்கன்னா சொல்றீங்க. ஆனா இப்போ நான் வந்து ஒரு வாஸ்து இல்லாத வீட்ல இருக்கேன். ஆனாலும் எனக்கு எப்படி மாற்றம் என்பது நிகழும்? நான் எப்படி சார் வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறது? அப்படின்னு ஒரு தேடல்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள, நீங்க உங்களுக்கு வாஸ்துவே இல்ல அப்படின்னாலும், அடுத்த கட்டம் நீங்கள் நகர்வதற்கான ஒரு விதையை இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்களுக்கு குடுக்க போறேன். இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. கொஞ்சம் புரியாத மாரியும் இருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க. ஏன்னா, இது நம்ம வகுப்புகளில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு கன்டென்ட் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு 40% நான் எடுத்து இந்த இதில நான் குடுத்துருக்கேன். இத கவனிச்சு பார்த்து முடிக்கும் பொழுது, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு தெளிவு நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. ஒரு மனம்ங்கிறது ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துருவீங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே. இப்ப நம்ம போவோம் கன்டென்ட்குள்ள. மனித வாழ்க்கைய நம்ம ஏன் சார் வாழ்றோம்? வாஸ்து மாத்துனா தான் எல்லாமே மாறும்னு சொல்றீங்களே, அப்ப நான் மனுஷனா ஏன் பொறக்கிறேன்? ம். அப்ப எனக்குன்னு ஒரு நான் நெனைக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்காதா? எனக்குன்னு ஒரு சுய விருப்பம்ங்கிறது ஈடேறாதா இந்த உலகத்துல? எல்லாருக்குமே வாஸ்துப்படி அமைஞ்சிருதா? நான் அப்ப என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. முக்கியமா அந்த மாரி நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? "மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜெபிக்க வேண்டா" அப்படின்னு ஒரு ப்ராவெர்ப் இருக்கு. அத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனம் எப்ப வந்து ஒரு சீரான நிலைக்கு போய் நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வழிவிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரிகம். இந்த மனம் என்பது என்ன அப்படின்னா, மனதிற்கும், வீட்டிற்கும் எப்படி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப விளக்கப் போறேன். ஜோதிட ரீதியாகவும் சரி, பொதுவாகவே மனம் என்பது எதுவாக பார்க்கப்படுதுன்னா, 4ஆம் பாவமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் இருக்கும் இடம், உங்களுடைய வீடு, இருப்பிடம் இது எல்லாமே 4ஆம் பாவமா ஜோதிடத்தில தந்திருக்காங்க. உங்களுடைய மனமும், உங்களுடைய வீடும் ஒரு ஒத்திசைவான ஒரு வடிவில தான் செயல்படும். இதில ஒண்ணு வீடு பேலன்ஸா இருந்ததுன்னா, நீங்க ஈஸியா ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருப்பீங்க. ஈஸியா யோசிப்பீங்க. சரி எனக்கு அது இல்ல. அப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்? உங்க மனதை நீங்கள் கையாள கத்துக்கொள்ளணும். அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனோட தாத்பரியம். அது எப்படி, ஏன் நீங்க வந்து ஒரு மனதளவுல நான் ஒரு விஷயத்த நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே எனக்கு எல்லாமே நடந்துருமா? அப்படின்னு நீங்க ஒரு டிஸ்பிலீஃபோட ஒரு ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கையோட கூட நீங்க இருக்கலாம். பட் இப்ப நான் அந்த விளக்கப்படங்களோட நான் உங்களுக்கு குடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு அது வந்து புரியும். சரிங்களா? அத வந்து பாருங்க. வாஸ்துல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 4 மூலைகளுக்கும் ஒரு ஒரு பஞ்சபூதத்த வந்து குடுத்துருக்காங்க. வடகிழக்கு நீருன்னு குடுத்துருக்காங்க, வடமேற்க காற்றுன்னு குடுத்துருக்காங்க, தென்மேற்க பூமின்னு குடுத்துருக்காங்க, தென்கிழக்க அக்னின்னு குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த நடுவுல இருக்க பாகம் இருக்கு தெரியுமா? அதாவது டெக்னிக்கலா எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க, இப்படி ஒரு கோடு போட்டு, இப்படி ஒரு டயகனல் கோடு போட்டு, இங்க நடுவுல பிரம்மஸ்தானம் இருக்கு. அத வந்து 9/9 கிரிட்டா பிரிக்கிறோம். அப்படின்லாம் சொல்லி அங்க வெயிட் வரக்கூடாதுன்னு மட்டும் தான் நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பிரம்மஸ்தானம்னா என்ன? இதுக்கு மட்டும் ஏன் ஆகாய தத்துவம் குடுத்தாங்க? இந்த பிரம்மஸ்தானம்ங்கிறது வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிரும். இந்த பிரம்மஸ்தானம் என்பது ஆகாய தத்துவம் வாய்ந்ததாக நம்ம வீட்டில் கட்டுப்படக்கூடிய ஒரு பஞ்சபூதமாக அது இல்லை. ஆகாயம் என்பது பரந்து விரிந்தடைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமாக இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது மனதால் சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் ஒரு எண்ணத்தை தீர்மானமாக விதைக்கின்றீர்களோ, அந்த நொடியிலிருந்து மாற்றம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறும். ஆனா, நம்ம இத யாரும் பண்றதில்ல. இப்போ ஒரு வாஸ்து வகுப்புக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அங்க நான் போனதுலருந்து ஃபுல்லாவே வாஸ்துவாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நம்ம ஒரு ஜோதிடர்ட்ட போறோம். அவர் இப்படி சொன்னாரு. ஆனா அந்த ஒரு இதுலயே போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஜோதிடம், வாஸ்து, எண் கணிதம் இதெல்லாம் நமக்கு எதற்கு குடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய மனித வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போய் அதிலயே வந்து தொலைஞ்சிறதுக்காக குடுக்கல. அத வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எத வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிற அந்த ஞானம் வந்துருச்சுனாலே, நீங்க வந்து அடுத்த கட்டம்ங்கிறது வந்து போயிடுவீங்க. சரிங்களா? சார் என்னதான் சார் சொல்ல வரீங்க? டைரக்ட்டா கன்டென்ட்‌க்கு வாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்றது எனக்கு புரியுது. ஃபைன். நாம நெனைக்கிறது நமக்கு
ஈடேறுமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். உடல் ரீதியாக நீங்கள் உங்களை போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தா நீங்கள் யாருன்னு ஒரு உருவ ரீதியாக உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் நமக்கு ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஈவெண்ட் நடக்குது, எப்படி நாம் ஒரு விஷயத்த நினச்சா நமக்கான கூட அதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா? கர்மான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, பாருங்கள் சார். 3 விதமான கர்மாங்கிறது வந்து சொல்கிறாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் இருக்காது, நம்பி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சஞ்சித கர்மா, இது வரைக்கும் நீங்கள் உங்களோட மொத்த பேர் இந்த ஆன்மான்னு ஒன்று வந்ததுலேருந்து மொத்தமாக உங்களோட கர்மா, உங்களோட கர்மிக் பேகேஜ்ங்கிறது என்னவோ அது வந்து இந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த பிராரப்த கர்மா, இந்த பிறவியில் அந்த சஞ்சித கர்மாலேருந்து எவ்வளோ வந்து நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கர்மாவாக சொல்கிறாங்க. இதில் இந்த ஆகாமிய கர்மா தான் ரொம்ப முக்கியம். இங்கே இருந்து தான் நம்ம யோசிக்கணும். இதை யாருமே பயன்படுத்துவதில்லை. இந்த ஆகாமிய கர்மான்னா என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நான் என்ன வினைகளை செய்கின்றேன், என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக நான் என்ன முயற்சிகளை நான் கையாளுறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்னோட கன்சல்டேஷன்ஸில் ஜோதிடமாகட்டும் எந்த ஒரு கன்சல்டேஷன் வந்தாலும் எல்லாத்தையுமே நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பேன். நமக்குன்னு ஒரு ஹியூமன் ஃப்ரீ வில் இருக்குது சார். அதை வந்து கொஞ்சமாக அந்த ஒரு தன்மையில் யோசிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு மாற்றம் என்பது வந்து நிகழும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அது வந்து இந்த தத்துவம் தான். ஏன் சார் இதெல்லாம் இப்போ நான் விளக்குறேன் அப்படின்னா, இதையும் வீட்டிற்கும் எப்படி அந்த டிசைனை கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து நீங்கள் ஒரு எண்ணத்தை நினைக்கும்போது அது எப்படி ஈடேறுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பிரம்மம் என்பது வீட்டிற்குள் கட்டுப்படுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஃபுல்லாக இப்போ இந்த ஆகாய தத்துவத்தில் தான் அந்த பூமியே இருக்குது, புரியுதுங்களா? அந்த ஒரு ஸ்கைங்கிற ஒரு எலமெண்ட்குள்ளே தான் நம்ம பூமியில் ஒரு சின்ன புள்ளியாக இருக்கும். ஆகாயம் தான் மொத்த கிரகங்களும் சரி பூமி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்குது. இந்த ஆகாயம் பஞ்சபூதம் என்பது வீட்டிற்குள் கட்டுப்படுவதில்லை. நீங்கள் என்ன விஷயத்த எப்போ நினைக்கணுங்கிறத கிரகங்கள் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த வாஸ்துன்ற ஒரு தன்மைக்குள்ளே இருந்தாலும் கிரக மாற்றங்கள் வரும்பொழுது ஏன் நம்ம மனம் மாறுது, நம்மளுடைய எண்ணங்கள் மாறுது, நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி மாறுது, வாஸ்து மட்டும் சரி இருந்தால் ஏன் நம்மளால் மரணத்தை வெல்ல முடியறதில்ல, ஏன் எப்படி நம்ம மனிதனுக்கு மரணம்ங்கிறத வச்சாங்க, எல்லாமே இந்த தத்துவத்தில் தான் இருக்கின்றது. கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைப்பதற்காக, உங்களுடைய தேவைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்காக நமக்குன்னு ஒரு போர்ட்டல் மாதிரி தான் இந்த ஆகாய தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ உங்களோட மூதாதையர்களுடைய வீட்டில் இருந்து இந்த உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ஹோம், பூர்வீக வீடு, உங்க வீட்டை எப்படி இயக்குது, எல்லாமே இந்த ஆகாய தத்துவத்தில் தான் ஒளிந்திருக்கின்றது. இந்த ஆகாய தத்துவம் ஒரு பெரிய ஒரு மெமரி ஹவுஸ் மாதிரி, ஒரு மெமரி சிப் மாதிரி. உங்களுடைய கர்ம வினைகள், நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் என்ன சிந்திக்க போறீங்க, நீங்கள் அதை எப்படி மாற்றி சிந்திக்கலாம், மாற்றி சிந்திக்கும் போது எப்படி அதற்குள்ளே இருக்க தன்மை மாதிரி அதற்கான வழிகள் பிறக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் எப்பொழுது ஒரு சமநிலையில் இருந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்களோ அப்போது அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அனுமதித்து அதற்கான வழிகளை பெற்றுத்தரும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வாஸ்து மாற்றமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அடுத்த படிநிலை போவதற்கு உங்களை வந்து இது வழிவிடும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வாஸ்து ரீதியாக வீடு இல்லைன்னா கூட நீங்கள் இந்த எண்ணத்தை எண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதற்கான வழிகள் அமைந்து அதை எப்படி மாற்றிக்கலாங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு அமைந்து அதெல்லாம் மாற்றி அதற்கு அடுத்த கட்டம் போவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இது எப்போ உங்களுக்கு நடக்காது அப்படின்னா, எது மேலேயும் ஒரு பிலீஃப் இல்லாமல், இதை பற்றி யோசிக்காமல் பண்ணாமல், எந்த இடத்துல ஓடுறோன்னு ஒரு ரேட் ரேஸ் மாதிரி எங்கே நம்ம போகிறோம் வாழ்க்கையிலன்னு தெரியாமல் பயணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஒரு அகலக்கால் வைப்பது போல் வைப்பீங்களே ஒழிய உங்கள் வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டம் நகராத ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. இதை மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குது, 6th சென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 6ஆம் அறிவுங்கிறது என்ன? நமக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, உங்களுடைய உள்ளுணர்வுன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து இந்த மாடர்னாக பேசணுன்னா இஎஸ்பின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனிங் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொள்வது, உங்களுக்குள் நீங்கள் சமநிலையை தேடுவது. சரிங்களா? உங்களுக்குள் நீங்கள் எப்போ அந்த ஒரு ஆர்ட்டை வந்து நீங்கள் கற்றுக்குறீங்களோ, பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்களோ, 100% இது என்னோட சத்தியமான நான் என் வாழ்க்கையில் கண்ட ஒரு விஷயம். அதனால தான் இதை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ பாருங்கள், என் வீடுமே வந்து எடுத்தோடனே வாஸ்துப்படி இல்லை. அப்போ நான் அடுத்த கட்டம் போகிறதுக்கு அந்த வாஸ்து மாற்றணும் அப்படிங்கிற அந்த விதியை எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்? நம்ம அந்த சிந்தனையை சிந்திக்கும் பொழுது அதற்கான வழிகளை அமைத்து தந்து சரியான நபர்களை சந்திக்க வைத்து அதை எப்படி பண்ணணுங்கிற அந்த யூகத்தை கொடுத்து மாற்றி அதுக்கப்புறம் வாழ்க்கை அடுத்த கட்டம் போய் இன்றைக்கி நல்ல எல்லா இடத்துலையும் நம்ம
ஒரு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதாகட்டும், வகுப்புகள் எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மையில இருக்கும் அப்படின்னா, அதற்கு அந்த ஒரு நம்ம யோசிச்ச அந்த ஒரு எண்ணம் தானே விதையாக இருந்தது. அதுவுமே எனக்கு வாஸ்து இல்லாத ஒரு வீட்ல இருந்து தானே வந்தது. ஸோ, இத நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் வீடு வாஸ்துப்படி இல்லனாலும் நீங்க அதற்காக பயப்பட்டு வருத்தப்பட வேண்டாம். மாற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கும் நிகழும். இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீடும் மனமும் ஒண்ணுதான். வீடு உங்கள் மனத்தை பிரதிபலிக்கின்றது. மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜபிக்க வேண்டாம்னு இத தான் சொன்னாங்க. வீடு பேலன்ஸாக இருந்தால் ஈஸியாக யோசிப்பீங்க. அப்படி இல்லைனா மனதளவில் நீங்கள் இது போன்று சமநிலையில் யோசிக்கும் பொழுது அதற்கான அடுத்த கட்டத்திற்கான வழிங்கிறது உங்களுக்கு அமையும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அவேர்னஸ், நான் உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் கொடுக்குறேன்னா, அவேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் கிளியர் சென்ஸ் பெர்செப்ஷனை தான் இந்த வீடியோவில் தரேன். இதை தான் நம்ம வாஸ்து வகுப்பில் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க இருக்கும். அதில் வந்து கிரகங்கள் எப்படி நம்மளை ஆளுமை செய்யுது, நமக்கு எத்தனை உடல் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு சில அமைப்புகளை தான் நம்ம அந்த வகுப்பில் வந்து கொடுத்துருக்கோம். அதனால தான் 1.5 வருஷமாக ஆல்மோஸ்ட் கண்டென்ட் மட்டுமே நான் வந்து அந்த இதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வகுப்புன்னு இல்லை, ஏன் வகுப்புன்னு இல்லை, பொதுவாகவே வாஸ்துக்குள்ளே நீங்கள் வந்து போகிறீங்க, இல்லை ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே போகிறீங்க, நியூமராலஜிக்குள்ளே போகிறீங்க, எதுக்குள்ளே போனாலும் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை மேம்படுத்துவதற்காக மட்டுமே யூஸ் பண்ணுவீங்களே ஒழிய, அதில் தொலைந்து போவதற்கோ, அதுக்குள்ளே அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு சமநிலையில் இயங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லி, இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுத்துருக்க பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். சரிங்களா? இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக புரியும். அடுத்த கட்ட வீடியோவில் இதனுடைய பார்ட் 2 ஒன்று வர இருக்கும். அது இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எப்படி அந்த சமநிலைங்கிறது இருக்குது, எப்படி நமக்குள்ள ஆண் தன்மை பெண் தன்மைங்கிறது இருக்குது, எப்படி வீட்டிற்கும் அந்த ஆண் தன்மை பெண் தன்மைங்கிறது இருக்குது, எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும், வாஸ்து இல்லை என்ன சொல்கிறாங்க, இது சமநிலையில் இப்போ நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னீங்க, எப்படி அந்த சமநிலையில் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பொது வெளியில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நான் வச்சுருக்கேன். அதையும் நான் விரைவில் கொண்டு வருவேன். அதனால் இந்த நொடியிலிருந்து நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, பயத்தை விடுத்து சமநிலையில் ஒரு சந்தோஷமாக ஃபஸ்ட்டு இருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றி எப்படி நம்ம மாற்றணும் பண்ணணுங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் எடுத்துகிட்டு வரும். தயவு செய்து இதை நம்புங்க. ஒரு கிளியர் மைண்டோட யோசிக்கிறதுக்கான விஷயத்தை அமைச்சுக்கோங்க. எதற்குள்ளேயும் போய் தயவு செய்து உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. ஓகேங்களா? Until the next video, stay tuned. உங்கள் பாலன்.